ஆல் வெல்கம் டு எஸ்எல்ஆரி கிரியேஷன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஜாக் ஸ்டிச். அதுக்குன்னா இப்போ போல் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் நார்மல் நம்ம போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ எப்பவும் போல் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது நிறைய பேருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அதாவது நம்ம கிளாஸில் சேர்ந்தால் நம்மளால் கற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்களும் முயற்சி பண்ணால் அவங்களாலையும் கற்றுக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச் வர்றதுக்கே ஒரு வாரம் கூட ஆகலாம். பட் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு 2 நாள்லேயும் வரலாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து, நம்ம கற்றுக்கிறத பொறுத்து நம்ம சீக்கிரம் கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சும் நம்ம அவுட்லைன் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது நெக்கு போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணால் 2 கலரில் போட போகிறோம். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா. இப்போ இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வேறு ஒரு கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஜிக்ஜாக் போட போகிறோம். இப்போ ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ ஜிக்ஜாக் போட போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நார்மலாக செயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் ஒரு தடவை, இந்த சைடு ஒரு தடவை செயின் ஸ்டிச் தான், பட் ஜிக்ஜாக்காக போட்டுரும். இந்த சைடு நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு தடவை, ரைட் சைடு ஒரு தடவை. ஸோ இதுதான் ஜிக்ஜாக் ஸ்டிச். இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக இந்த சைடு ஒரு தடவை, இந்த சைடு ஒரு தடவை ஜிக்ஜாக்காக போட்டுட்டு வரணும். ஸோ இது நம்ம மெயினாக எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கட் ஒர்க் போடும்போது இது மெயினாக இது தான் யூஸ் பண்ணுவோம். இதை போட்டுட்டு கட் ஒர்க்கு போடும்போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்றபடி நீங்கள் பார்டர் லைன் அவுட்லைனாக கூட யூஸ் பண்ணலாம். பட் மெயினாக நம்ம கட் ஒர்க்கில் இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சும் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. எல்லாமே நம்ம கற்பனை தான். நம்ம ஓனாக நம்ம இது பண்ணுறது நம்ம கற்பனையில் தான் நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். எல்லாமே இந்த ஸ்டிச் மெயினாக யூஸ் பண்ணுறது கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு தடவை, ரைட் சைடு ஒரு தடவை. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். பட் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்னு போட்டு பழகும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு 10 ப்ளவுஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே எல்லாம் அதாவது தெரிஞ்சிடும் எந்த ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி, அதாவது எப்படி இது பண்ணலாம், இந்த டிசைன் அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி தான் இதுக்கு மெயின். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு எண்ட் நாட் போட போகிறோம். இப்போ ஜிக்ஜாக் ஸ்டிச் ஒரு லைனில் போட்டுட்டோம்.
இப்போ இதை வந்து நீங்கள் எந்த பிக்சர் எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு, அதாவது வட்டமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் போடுறதுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் போடும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வட்டமாக போட்டு ரவுண்டு போட்டு ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த கார்னர்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி போடுறோன்னு தெரியும். ஸோ இந்த 2 ஷேப்பும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம போகிறோம். அதாவது ஒரு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த 2 ஷேப் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா கூட வேறு ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் போடணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஜிக்ஜாக் ஸ்டிச். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டு என்னென்ன டவுட்டோ அன்னன்னைக்கே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.